தயவுக்குறள் முக்குணா அவத்தை 1. சத்துவம் ராசதம் தாமதம் இம்மூன்றும் பற்றிடும் நெஞ்சில் படர்ந்து. சத்துவம் ராசதம் தாமதம் இம்மூன்றும் பற்றிடும் நெஞ்சில் படர்ந்து. அருள்நிலை உறாது மந்திர தந்திர மார்க்கத்தில் சென்ற மனம் முக்குண அவத்தை நின்று விடுபடுவது இல்லை. ஆதலின் இவற்றால் வரும் நன்மை தீமைகளை தெளிந்து அருள் வழியில் செல்லவே இந்த அதிகாரம் தொடருகின்றது. மனதை சதா சூழ்ந்து ஆட்டி வைத்து கொண்டிருப்பவை முக்குணங்கள். அவை சத்துவகுணம், ரசோகுணம், தாமசகுணம் ஆகும். சாந்தம், அன்பு, விழிப்பொடு, நன்முயற்சி இவை சாத்வீகத் தன்மையனவாம். வேகம், படபடப்பு, வீண் பிரயாசை, அமைதியின்மை இவை ராசத தன்மையனவாம். சோம்பல், சோர்வு, துயில், மயக்கம், மோகம் இவை தாமதத் தன்மையனவாம். இவையாவும் கடவுள் விதித்த நியதிப்படி ஆகாரம், பழக்க வழக்கம், சூழ்நிலைக்கு ஒப்ப தோன்றி ஆக்கிரமித்து கொண்டே இருக்கும். மன அறிவு காரியப்படும் இடம் இதயத்தானம். ஆதலின் நெஞ்சினில்தான் இந்த முக்குண அவத்தை முளைத்து உடல் பிரதேசமுற்றும் படர்ந்து கொண்டே உள்ளனவாம். சுவாமி சரவணானந்தா. தயவுக்குறள் முக்குண அவத்தை 2. அறம் கண்டு அமையா அலைமனம் வீணில் கரங்கும் உறங்கும் களைத்து. அறம் கண்டு அமையா அலைமனம் வீணில் கரங்கும் உறங்கும் களைத்து. மனமானது அமைதியான அறநெறியில் தழைத்து சத்துவமயமாய் விளங்காத போது உண்மையான பெரும்பயன் அடையாது. ரசோகுணத்தால் கரங்கும், அதாவது சுழன்று அலையும். தாமத குணத்தால் களைப்புற்று சோம்பி மயங்கி துயிலும். ஆகையால் சத்துவகுண சம்பந்த சன்மார்க்கமாம் அருள் நெறியில் நன்முயற்சியோடு இருந்தால் மனோ அமைதியும் நல்லறிவும் இன்பமும் ஓங்கும். தயவு